குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது வந்து தனித்தனி லெசன்ஸ். இதை ஒரே லெசன்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம தேர்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் வழியாக கரண்ட் போச்சு அப்படின்னா அதை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதையே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்டெட் அப்படிங்கிறவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். வென் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் இட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் அவரே சொன்னார். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம தேர்ட் லெசனில் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா அப்படின்னலாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஒரு ஒயரை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப அது ஏன் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படிங்கிறத பற்றி ஃபேரடே அப்படிங்கிறவர் பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. சரிங்களா? நிறைய அட்டம்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தியரியை கொண்டு வந்தார். அந்த தியரி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஃபேரடேவும் ஜோசப் ஹென்றி அப்படிங்கிறவரும் சைமல்டேனியஸ்லாம் இண்டிபெண்டன்ட்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிகேஷன் இன் 1831 அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஓகேங்களா? சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதோட பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா கெப்ட் நார்மலி இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் நார்மலாக வச்சுருக்கக்கூடிய நார்மல்னால் பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஏரியா வழியாக எவ்வளவு லைன்ஸ் கிராஸ் பண்ணி போச்சோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 5b b வெக்டர் டாட் dA வெக்டர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ் தீட்டா சேர்க்கணும். ஸோ நாம இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இன்டகரல் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதுவே சர்ஃபேஸ் இன்டகரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்டகரல் ஆஃப் டிஏ வெக்டரை நம்ம என்ன சொல்லி எடுத்துலாம்னா ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட்ல வந்து படிச்சிருக்கிறோம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ அதே ஃபார்மெட்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா பி வெக்டர் டாட் இன்டகரல் ஆஃப் டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஏன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதிலிருந்து பிஏ காஸ் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துடுது. இதில் பி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏ அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிருக்கக்கூடிய சர்ஃபேஸோட ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் டீட்டா டீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு அவுட்வேர்டு நார்மல் டு த ஏரியா. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் ஒரு ஏரியாவை நார்மலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன் நார்மலாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியா வெக்டர் அவுட்வேர்டாக நம்ம ட்ராப் பண்ணோன்னா அந்த ஏரியா வெக்டரோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேம் டைரக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளேஸ் அந்த ஏரியா வெக்டர் பிளேஸ்டு பர்பண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக ஏரியாவை பிளேஸ் பண்ணுறப்ப ஏரியா வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இந்த டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல இருக்குது இல்லைங்களா? இதுதான் ஒரு ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருக்கிறோம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்வேர்ட்ஸா இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சம் ஆங்கிள்ல தீட்டா ஆங்கிள்ல அதாவது இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம்னா, அந்த லைன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுதான் ஏரியா வெக்டர். ஸோ இந்த லைனோட டைரக்ஷன தான் நம்ம என்ன சொல்லி சொல்றோம்? ஏரியா வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது ஏரியா வெக்டர். இந்த எல்லோ கலர் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் த ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா வெக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்டு தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஏரியா வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா வச்சோம் அப்படின்னா, இந்த ஏரியாவை பர்பெண்டிகுலரா வச்சோம்னா, ஏரியா வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்குது. அப்ப தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏரியா வெக்டர சரி ஏரியாவ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா வச்சா, ஏரியா வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்குது. சார் இந்த ஏரியா வெக்டர்ன்னு சொல்றீங்களா? அது என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வெக்டர். இப்ப நம்ம செல்போன் ஸ்கிரீனோட ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது, நம்ம செல்போன் ஸ்கிரீனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வெக்டர். ஸோ இப்ப ஏரியா வெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? சரி. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா வெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம அ பேரலா வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ஏரியாவ பேரலா வச்சோம்னா, ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா ஏரியா வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஏரியா வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த மாரி ஏரியா வச்சோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டருக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டூ BA காஸ் தீட்டா இந்த இடத்துல காஸ் 90 டிகிரின்னு போடலாம். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. அப்போ நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ 0. ஸோ பேரலா வச்சா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் நம்ம 5B அப்படிங்கிற லெட்டர யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி. மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஏரியா வெக்டர் வைக்கிறப்ப, நம்மளுக்கு 0 கிடைச்ச மாதிரி சரிங்களா? சாரி பெர்பெண்டிகுலரா ஏரியா வெக்டர் வைக்கிறப்ப, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஏரியா வெக்டர் போட்டோம் அப்படின்னா, இந்த ஏரியா வெக்டரோட டைரக்ஷனும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனா இருக்குது. அப்ப தீட்டா ஈக்குவல் டூ 0 டிகிரி. அப்போ 5B ஈக்குவல் டூ BA காஸ் 0 டிகிரின்னு சொல்லி எழுதலாம். இந்த காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 5B ஈக்குவல் டூ BA. ஸோ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட எஸ்ஐ யூனிட். இத ஆக்சுவலா நம்ம சிஜிஎஸ் யூனிட் எல்லாம் கூட டெய்ல் லெசன்ல படிச்சிருக்கிறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட எஸ்ஐ யூனிட் வெபர் ஆர் WB அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு இன்னொரு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட் டெஸ்லா, ஏரியா வெக்டரோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் இஸ் த அனதர் யூனிட் ஃபார் அனதர் எஸ்ஐ யூனிட் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வெபர்ன்னு ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். 1 வெபர் அப்படிங்கிறது 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சம்மு பார்க்கலாம். இந்த சம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் ஆண்டனா ஆஃப் ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர். சர்க்குலர் ஆண்டனாவோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, த பிளேன் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஆண்டனா இஸ் இன்க்ளைன்ட் அட் 47 degree with the direction the earth magnetic field. If the magnitude of earth field at the place is 40,773.9
நேனோ டெஸ்லா ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஆண்டனா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு? 40,773.9 நேனோ டெஸ்லா. இதில் நேனோ அப்படின்னா 10⁻⁻⁹. அடுத்தது தீட்டா. தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி -47. ஓகேங்களா? டோட்டலா 90 டிகிரி -47 டிகிரி அந்த ஆங்கிள் இருக்குது. ஏன் அப்படின்னா, த பிளேன் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஆண்டனா இஸ் இன்க்ளைன்டு 47 டிகிரி வித் த டைரக்ஷன் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைன்டு 47 டிகிரி அப்படிங்கிறனால 90 டிகிரி -47 டிகிரி போட்டால் 43 கிடைக்குது. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிவன் வேல்யூஸ். இந்த வேல்யூவை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா BA cos தீட்டா. B தெரியும், A தெரியும், தீட்டா தெரியும். ஸோ இதை நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ BA cos தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல B யோட வேல்யூ 40,773.9 இன்டு நேனோ டெஸ்லான்னு இருக்கிறனால நேனோவோட வேல்யூ 10⁻⁹. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க 10⁻⁹ போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டு 3. 3 அப்படிங்கிறது ஏரியாவோட வேல்யூ. cos 43 டிகிரி. ஸோ இது எல்லாத்தோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89.47 மைக்ரோ பேப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2. இந்த எக்ஸாம்பிள் 4.2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது. அதோட ஏரியா ஒரு சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு சர்க்குலர் லூப்பு. அந்த சர்க்குலர் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்டு 10⁻⁻2 மீட்டர் ஸ்கொயர். அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அதைய ரொட்டேட் பண்றாங்க. எதைய? அந்த சர்க்குலர் லூப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் லூப்ப வச்சிருக்கிறோம். இந்த சர்க்குலர் லூப் வந்து இருக்கு. இந்த சர்க்குலர் லூப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்றோம். ஓகேங்களா? அப்படி ரொட்டேட் பண்றப்ப அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 0.2 டெஸ்லா. இந்த லூப் ரொட்டேட் ஆகுது. அதோட டயாமீட்டர் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த லூப்போட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் டு த லூப் வென் இட்ஸ் பிளேன் இஸ் நார்மல் டு த பிளேன். அதாவது அந்த சர்க்குலர் காயிலோட அந்த லூப்போட பிளேன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்னா பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? அதே இன்க்ளைன்டு 60 டிகிரியா இருந்துச்சுன்னா எவ்வளவு? பேரலா இருந்துச்சுன்னா எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்மல் டு த ஃபீல்டு அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். நார்மலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஏரியா வந்து 5 இன்டு 10⁻⁻2 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.2 டெஸ்லா. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. நம்மளுக்கு BA cos தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. B தெரியும். A தெரியும் cos தீட்டா. நாம அந்த பிளேன் ஆஃப் த காயில பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டா நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா வச்சிருக்கிறோம். அப்ப இதோட ஏரியா வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது ஏரியா வெக்டரோட டைரக்ஷன். இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். 2ம் பேரலா இருக்கும். அப்ப தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. 0.2 இன்டு 5 போட்டீங்கன்னா 1. ஸோ 1 இன்டு 10⁻⁻2 வெபர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டிகிரில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீட்டா ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 டிகிரி. இப்ப நம்ம 60 டிகிரினா என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா 60 டிகிரி அப்ளை பண்ணக்கூடாது. 90 டிகிரி -60 டிகிரின்னு அப்ளை பண்ணணும்.
சரிங்களா? அப்ப 90 டிகிரி மைனஸ் 60 டிகிரி போட்டீங்க அப்படின்னா 30 டிகிரி. அப்ப காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2. அப்ப 0.2 இன்டு 5 இன்டு 10 டூ தி பவர் மைனஸ் 2 இன்டு காஸ் 30 டிகிரி. 0.2 இன்டு 5 1 எழுதலாம். 10 டூ தி பவர் மைனஸ் 2 எழுதியாச்சு. √3/2 எழுதணும். இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 8.66 இன்டு 10 டூ தி பவர் மைனஸ் 3 வெபர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சப்போஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயில் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. அந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா இருக்குது. அப்ப அதோட ஏரியா வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ BA ஈக்குவல் டூ காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டூ 0. ஓகே. காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. இப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்ப மேக்ஸிமம் வேல்யூ, பேரலலா இருக்கிறப்ப 0 வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரி, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு நம்ம முதல்லயே சொல்லியிருக்கிறோம். இதுல ஃபாரடே தான் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு 1831ல. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரடேஸோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி இருக்கும்? அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட் என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட். ஒரு குளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்கலாம். அந்த குளோஸ்டு சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காயில் இருக்குது. இன்சுலேட்டட் ஒயர் அண்ட் கால்வனோமீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட்க்கு தேவையானது. ஓகேங்களா? அத நல்லா பார்த்துங்க. ஒரு குளோஸ்டு சர்க்யூட். அந்த குளோஸ்டு சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் சோர்ஸ் எதுவுமே குடுக்கல. ஓகேங்களா? ஒரு கால்வனோமீட்டர மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? கரண்ட் சோர்ஸ் எதுவுமே குடுக்கல. கால்வனோமீட்டர மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி. இந்த ஃபாரடேஸோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு காயில் எடுத்துக்கிறோம். அந்த காயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கால்வனோமீட்டர கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஒரு காயில் எடுத்துக்கிறோம். அந்த காயில்ல வந்து கால்வனோமீட்டர கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி. இப்ப இதுதான் காயில். சி அப்படிங்கிற காயில். இந்த சிங்கிற காயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கனெக்டட் டூ த கால்வனோமீட்டர். ஸோ இந்த கால்வனோமீட்டர் பக்கத்தால ஒரு ஆ மேக்னெட்ட வச்சிருக்கிறோம். நார்த் போல், சவுத் போல் இருக்கக்கூடிய மேக்னெட். இந்த மேக்னெட்ட வச்சிருக்கிறோம். இந்த மேக்னெட்ட சும்மா வச்சிருக்கிறோம். அவ்வளோதான். நோ மோஷன். அதைய முன்னவோ, பின்னவோ மூவ் பண்ணாம, அப்படியே இருக்கிறாப்புல நம்ம மேக்னெட்ட பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி பிளேஸ் பண்றப்ப, இந்த கால்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. எப்பவுமே கால்வனோமீட்டர் அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அது வழியா கரண்ட் போனா தான், கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ, அந்த டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி. இதில நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க மேக்னெட்டு எந்தவித மோஷனும் இல்லாம சும்மா வச்சிருக்கிறப்ப, நம்மளுக்கு இந்த காயில் வழியா கரண்ட் போகல. ஆனா, இதே மேக்னெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டுவோர்ட்ஸ் த காயில் V1 அப்படிங்கிற வெலாசிட்டில டுவோர்ட்ஸ் த காயில் நான் மூவ் பண்றேன். அப்படி மூவ் பண்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ரைட் சைடு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. கால்வனோமீட்டர்ல ரைட் சைடுல டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ மேக்னெட்ட மூவ் பண்ணா மட்டும் தான் அங்க டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? சரி. இதே மேக்னெட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனரியா நான் உள்ள வச்சுட்டேன். அதாவது அத மூவ் பண்ணாம, மோஷன் இல்லாம அப்படியே உள்ள வச்சுட்டேன். அப்போ உள்ள ரெஸ்ட்ல வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ளெக்ஷன் இல்ல. ரெஸ்ட்ல வைக்கிறப்ப நமக்கு என்ன இல்ல? டிஃப்ளெக்ஷன் இல்ல. சரி. இப்போ அடுத்தது வந்து பாருங்க. ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேக்னெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவே ஃப்ரம் த காயில். டுவோர்ட்ஸ் த காயில் நகர்த்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு. இப்போ அவே ஃப்ரம் த காயில். இந்த காயில்ல இருந்து தூரமா தள்ளி போறாப்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்ட மூவ் பண்றோம். ஓகேங்களா? அப்படி மூவ் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால்வனோமீட்டர்ல லெஃப்ட் சைட்ல டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டுவோர்ட்ஸ் த காயில்ல முதல்ல என்ன ஸ்பீட்ல V1 ஸ்பீட்ல போச்சு, அத விட அதிகமா V2 ஸ்பீட்ல போறேன். அப்போ இங்க பாருங்க டிஃப்ளெக்ஷன் இங்க எவ்வளோ இருக்குதோ, அத விட இங்க அதிகமா இருக்குது. ஸோ கரண்ட் அதிகமா போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நான் டுவோர்ட்ஸ் நகர்த்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் போன டைரக்ஷனும், அவே ஃப்ரம் த காயில்ல கரண்ட் போற டைரக்ஷனும் வேற வேறயா இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் அந்த மேக்னெட்ட நகர்த்தக்கூடிய ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணேன் அப்படின்னா, கரண்ட் இந்த காயில்ல புரொடியூஸ் ஆகுறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்துக்கங்க. நம்ம இந்த செட்டப்ஸ்ல எங்கேயுமே பேட்டரி யூஸ் பண்ணல. அதாவது அந்த காயில்ல நம்ம கரண்ட் போறக்கான எந்த சோர்ஸும் குடுக்கல. சும்மா மேக்னெட்ட நகர்த்துனாவே என்ன ஆகுது? அந்த காயில்ல கரண்ட் புரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
சவுத் போல் டுவோர்ட்ஸா நான் நகர்த்தி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சவுத் போல் டுவோர்ட்ஸா நான் நகர்த்துறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நார்த் சவுத்தா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத்து நார்த்தா மாறி, மேக்னெட்டோட சைட மாத்தி, இப்ப நான் டுவோர்ட்ஸ் த காயில் மூவ் பண்றப்ப, நார்த் போல் இருக்கிறப்ப டுவோர்ட்ஸ் த காயில் நகர்த்துனா, இந்த டைரக்ஷன்ல ரைட் சைட்ல அது டிஃப்ளெக்ட் ஆச்சு. சவுத் போல் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து லெஃப்ட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதிலிருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்னெட்ட நகர்த்துனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்ப மேக்னெட்ட நகர்த்துனா மட்டும் தான் காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ டுவோர்ட்ஸ் த காயில் நகர்த்துறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, நார்த் போல் ஃபேஸ்ல இருக்கிறப்ப டுவோர்ட்ஸ் த காயில் நகர்த்துறப்ப ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, அவே ஃப்ரம் த காயில் நகர்த்துறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாம மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன சேஞ்ச் பண்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் போற டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. சரி. அதே மாரி நார்த் ஃபேசிங்ல டுவோர்ட்ஸ் த காயில் மூவ் பண்றக்கும், சவுத் ஃபேசிங்ல டுவோர்ட்ஸ் த காயில் மூவ் பண்றப்போ, கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ நகர்த்தக்கூடிய ஸ்பீட். அந்த ஸ்பீடு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அதிகமா புரொடியூஸ் ஆகுது. ஸோ, த வெலாசிட்டி ஆஃப் த மேக்னெட் இன்கிரீசஸ், த கரண்ட் இன்டியூஸ்ட் இன் த காயில் ஆல்சோ இன் இன்கிரீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் அ எக்ஸ்பெரிமென்ட். ஓகேங்களா? சரி. இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமென்ட்க்கு போவோம். சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட்ல நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எப்பவெல்லாம் அந்த காயிலுக்கும், அந்த மேக்னெட்டுக்கும் இடையில ரிலேட்டிவ் மோஷன் இருக்குதோ, எப்பவெல்லாம் அந்த மேக்னெட் மூவ் ஆகுதோ, அப்ப மட்டும் தான் கால்வனோமீட்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறது இண்டிகேட் ஆகுது. ஸோ வென்எவர் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட் சேஞ்சஸ், ஏன் whenever the relative motion between the coil and the magnetic field, it will produce the induced EMF. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமென்ட்க்கு போலாம். இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமென்ட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டயகிராமுக்கு போயிடலாங்களா? ஒரு குளோஸ்டு சர்க்யூட்ட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு குளோஸ்டு சர்க்யூட். இந்த குளோஸ்டு சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 குளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் த காயில் P. இந்த ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டுக்கு காயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, P அப்படிங்கிற காயில். ஓகேங்களா? கன்சிஸ்டிங் ஆஃப் த காயில் B அண்ட் பேட்டரி அண்ட் கீ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி காயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதோட பேட்டரிய கனெக்ட் பண்ணிக்கிறோமோ, அதைய பிரைமரி காயில். அதுக்கப்புறம் செகண்டரி காயில். செகண்டரி காயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ கால்வனோமீட்டர கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி. இது இந்த P அப்படிங்கிறது பிரைமரி காயில். இந்த S அப்படிங்கிறது செகண்டரி காயில். ஓகேங்களா? சரி. அ இப்போ பிரைமரி காயில்ல சர்க்யூட்ல க கரண்ட் குளோஸ் சர்க்யூட்ட அதாவது கீய குளோஸ் பண்றோம். கீய குளோஸ் பண்றப்போ வந்து பார்த்தோன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம 5 ஆம்பியர் கரண்ட் குடுத்தா, உடனே 5 ஆம்பியர் போகாது. ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர், 4 ஆம்பியர், 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயி, அந்த 5 ஆம்பியருக்கு வந்தோனயே அது ஸ்டெடி கரண்ட்டா மாறிரும். ஏன்னா பேட்டரி வந்து ஸ்டெடி கரண்ட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப 0 ஆம்பியர்லேருந்து 5 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டு, ஓகேங்களா? 0 ஆம்பியர்லேருந்து இது 5 ஆம்பியர்ன்னு வச்சுக்கங்களேன். 0 ஆம்பியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்டெடியா கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கரண்ட் இன்கிரீஸ் ஆகுது. இப்ப கரண்ட் இன்கிரீஸ் ஆகுறப்ப, if the primary coil circuit is closed, the electric current starts from the flowing in the primary coil. சரி. இப்போ இந்த காயில்ல கரண்ட் போறப்ப நல்லா பார்த்துக்கங்க. இந்த பிரைமரி காயிலுக்கும், செகண்டரி காயிலுக்கும் எந்த ஒரு டச்சும் கிடையாது. ஆனா பிரைமரி காயில்ல கரண்ட் போறப்ப, செகண்டரி காயில்ல வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்குது. இங்க பாருங்க, எப்பவுமே கால்வனோமீட்டர்ல அந்த பாயிண்டர் சென்ட்ரல் தான் இருக்கணும்.
கரண்ட் போகாதப்ப, 0 கரண்ட் போயிட்டு இருக்கப்ப, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல தான் அந்த பாயிண்டர் இருக்கணும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது டிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப? இன்கிரீசிங் கரண்ட் ஆகுறப்ப ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அப்போ இதுல வந்து கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. இதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கீய ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்றப்ப ஓப்பன் பண்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 5 ஆம்பியர்ல இருந்து என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆயி 0வ ரீச் ஆகுது. 5 ஆம்பியர் வந்து கரண்ட் 5 ஆம்பியர், 4 ஆம்பியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆம்பியர், 2 ஆம்பியர், 1 ஆம்பியர், அதுக்கப்புறம் 0வ ரீச் பண்ணுது. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 0 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஆ கரண்ட் போற டைரக்ஷன் இதுதான். ஆனா கரண்ட் வந்து டிக்ரீசிங் கரண்ட்டா இருக்குது. அப்ப கரண்ட் டிக்ரீஸ் ஆகுறப்ப, இந்த செகண்டரி காயில்ல சரிங்களா? கால்வனோமீட்டர்ல லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அதாவது இங்க கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல புரொடியூஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? அதாவது இந்த காயில்ல எந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுதோ, அதே டைரக்ஷன்ல இந்த காயில்லயும் கரண்ட் போகுது. ஆனா கரண்ட் இன்கிரீஸ் ஆகுறப்ப, இந்த காயில்ல எந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுதோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த காயில்ல கரண்ட் போகுது. ஸோ, இதுலருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி காயில்ல கரண்ட் போறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால செகண்டரி காயில்ல கரண்ட் புரொடியூஸ் ஆகுது. ஸோ, இதுல கரண்ட் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, பிரைமரி காயில்ல கரண்ட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, செகண்டரி காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும், பிரைமரி காயில்ல கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, செகண்டரி காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகக்கூடிய டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரடேஸ் லாவோட அ 2ண்ட் எக்ஸ்பெரிமென்ட். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வென்எவர் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் த பிரைமரி சர்க்யூட் சேஞ்சஸ் நல்லா பார்த்தீங்கன்னா, ஸ்டெடி கரண்ட் போறப்ப, பிரைமரி காயில்ல ஸ்டெடி கரண்ட் போறப்ப, செகண்டரி காயில்ல எந்தவித சேஞ்சஸும் நடக்கிறதில்ல. கால்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஆனா எப்பவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் இன் த பிரைமரி சர்க்யூட் சேஞ்சஸ், த கால்வனோமீட்டர் ஷோஸ் த டிஃப்ளெக்ஷன். அதாவது பிரைமரி காயில்ல கரண்ட் இன்கிரீஸ் ஆனாவோ அல்லது கரண்ட் டிக்ரீஸ் ஆனாவோ மட்டும் தான் செகண்டரி காயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. கரண்ட் ஃப்ளோ நடக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமா அதுல கரண்ட் புரொடியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி. இப்போ ஃபாரடேஸோட ஃப லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லாவுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லாவுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. whenever the magnetic flux linked with the closed coil changes அதாவது ஒரு காயிலோட ஒரு closed காயிலோட magnetic flux linked with the closed coil changes an EMF is induced and hence the electric current flows in the circuit. This current is called induced current and the EMF giving rise to such current is called a induced EMF. This phenomena is called electromagnetic induction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காயில் இருக்குது. ஓகேங்களா? இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு காயில். அதாவது ஒரு கால்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் மேக்னெட்ட இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை சுத்தியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். என்ன பண்ணும்? தன்னை சுத்தியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? சரி. அப்படி கிரியேட் பண்றப்போ, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயிலோடையும் எப்படி இருக்கும்? கனெக்ட் ஆயிருக்கும். இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயிலோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி. சப்போஸ் இந்த மேக்னெட்ட சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி நகர்த்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காயிலோட கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது தள்ளி இருக்கிறப்ப கம்மியான ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்தால இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளக்ஸோட ரேட் வந்து அதிகமாகுது. அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, வென்னெவர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த குளோஸ்டு காயில் சேஞ்சஸ் அதாவது முதல்ல இருந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கும் இப்ப இந்த டைம்ல t is equal to 0 டைம்ல இருந்தக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கும் t is equal to t அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு அந்த காயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால அந்த காயில்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட். என்ன கரண்ட்? இன்டியூஸ்டு கரண்ட். இதே மாரி அதுல கிடைச்ச இஎம்எஃப்க்கு பேரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி இஎம்எஃப்பையும் கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பினாமினாவுக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரடேஸோட எக்ஸ்பெரிமென்ட் அண்டர்ஸ்டுட் மூலமா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எக்ஸ்பெரிமென்ட்ல ஓகேங்களா? இந்த காயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் எக்ஸ்பெரிமென்ட்க்கு போவோம். செகண்ட் எக்ஸ்பெரிமென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரி சைட் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா, புரோக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப கரண்ட் டிக்ரீஸ் ஆகுறப்ப செகண்டரி காயில்ல கரண்ட் புரொடியூஸ் ஆகுது. அப்படி புரொடியூஸ் ஆகுற கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகுது. இப்போ கரண்ட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, செகண்டரி காயில்ல புரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும், பிரைமரி காயில்ல கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, செகண்டரி காயில்ல புரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்குது. ஓகேங்களா? அதாவது கரண்ட் இன்கிரீஸ் ஆகுறப்ப, பிரைமரி காயில்ல போகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும், செகண்டரி காயில்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்குது. பிரைமரி காயில்ல கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆகுறப்ப, பிரைமரி காயில்ல போகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும், செகண்டரி காயில்ல போகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனா இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்ட நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம். சரிங்களா? ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன நம்ம இப்ப படிக்க போறோம். ஓகேங்களா? Whenever the magnetic flux linked with a closed circuit changes. Whenever the magnetic flux linked with the closed circuit changes, சரிங்களா? an EMF is induced in the circuit. That is called first law அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்பவெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் க்ளோஸ்டு சர்க்யூட் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ, அப்பவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போலாம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தால ஒரு மேக்னெட் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மேக்னெட்டோட லிங்க் ஆயிருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா மட்டும் தான் இந்த காயில்ல கரண்ட் புரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா. whenever the magnetic flux linked with a closed circuit changes, an EMF is induced in the circuit. செகண்ட் லா. சரி. எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா, எவ்வளவு இன்டியூஸ்டு இஎம்எஃப் புரொடியூஸ் ஆகும்? அப்படி புரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப்போட மேக்னிட்யூட் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தான் செகண்ட் லா. The magnitude of the induced EMF in a closed circuit is equal to the
டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் எ க்ளோஸ்டு சர்க்யூட். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல d5b அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dt. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லி சொல்றோம் அப்படின்னா E ஈக்குவல் டு மைனஸ் d5b. 5b அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், d5b அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dt. அந்த dt டைம்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் போடுறோம். ஈனா இஎம்எஃப், ஓகேங்களா? 5b அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், d3 அப்படின்னா டைமு. ஓகேங்களா? இந்த மைனஸ் எதுக்காக போடுறோம் இந்த ஃபார்முலாவுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைனஸ் சைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the negative sign above the equation gives the direction of the induced current. ஸோ அந்த induced current வந்து பார்த்தீங்கன்னா, அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ, அதை அப்போஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷனா இருக்கும். அதை லென்ஸ் லா அப்படிங்கிற லெவல பார்ப்போம். இந்த நெகட்டிவ் சைன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நெகட்டிவ் சைன் போடுறோம். சரி, அங்கேயே நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படிங்கிறத லென்ஸ் லா அப்படிங்கிற லெவல்ல இன்னும் தெளிவா படிப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காயில்ல n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. இந்த செகண்டரி காயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. அப்போ E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n d5b/dt ன்னு எழுதலாம். இதுல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இந்த காயில்ல இருக்கக்கூடிய டர்ன்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு டர்ன் இருந்துச்சு அப்படின்னா d5b/dt. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா n மைனஸ் n d5b/dt அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n d5b/dt அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மைனஸ் n d5/dt. இந்த d5/dt உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dn5b/dt அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். dn5b/dt அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல n5b அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். 5b அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், 5b அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், n5b அப்படின்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஓகேங்களா? இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த காயில் இன்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.3. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் கெப்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் சொலினாய்டு. ஒரு சர்க்குலர் சொலினாய்டுல ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆனா அதுல காயில்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்கறாங்க. ஸோ ஒரு சொலினாய்டு. சொலினாய்டுனா இந்த மாதிரி ஒரு காயில். சரிங்களா? இந்த காயில்ல வந்து பார்த்தீங்கன்னா நாம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ட நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ட பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலாங் இட்ஸ் ஆக்சிஸ்ல இந்த மேக்னெட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த மேக்னெட்ட ரொட்டேட் பண்றப்ப இந்த காயில்ல மேக்னெட்டிக் அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் புரொடியூஸ் ஆகுமான்னு கேட்கறாங்க. புரொடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்ட ரொட்டேட் பண்றப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதே இல்ல. அந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குதோ, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா இருக்குது. அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன பின்ன நகர்த்தினா தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே இடத்துல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயில்ல கரண்ட் புரொடியூஸ் ஆகாது. இந்த கால்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதத்தான் நம்ம புக்ல எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் இஸ்
kept along the axis of the circular solenoid. If the magnet is rotated about its axis, find out whether an electric current is induced in the coil. So the magnetic field of the cylindrical magnet is symmetrical about its axis. As the magnet is rotate along the axis of the solenoid, there is no induced current in the solenoid. Induced current produce ஆகிறதில்ல. ஏன்னா the flux linked to the solenoid does not change. அந்த solenoidோட லிங்காக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறது இல்லை டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த மேக்னெட். அந்த மேக்னெட்டை ரொட்டேட் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகிறது இல்லை, அதனால இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆகாது. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 சம்மு. இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு காயில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டேர்ன்ஸ் இருக்குது. எவ்வளோ டேர்ன்ஸ் இருக்குது? ஒரு க்ளோஸ்டு காயில் இந்த மாதிரி 40 டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில். அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வச்சு ரொட்டேட் பண்றாங்க. அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிராஸ்டு பர் யூனிட் ஏரியா இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெபர் மீட்டர் பவர் -2. இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் த பொசிஷன் where it's a plane makes an angle theta equal to 30 degree. So field position perpendicular to the field of 0.2 second. Find the magnitude of the induced EMF and the coil due to its rotation. ஓகேங்களா? ஸோ இது நாம பார்க்கலாம். ஸோ இங்கே சொல்யூஷன் கொடுத்துக்கிறாங்க. இதில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 டேர்ன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எவ்வளோ இருக்குங்க? 40 டேர்ன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலும் சேர்த்தா 2 வெபர் மீட்டர் பவர் -2. சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் ஏரியா ஆஃப் த காயில் வந்து பார்த்தோன்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 200 சென்டிமீட்டர் ஸ்கொயரை 200 இன்டூ சென்டினா 10 to the power -2, அதை ஸ்கொயர் பண்ணால் 10 to the power -4 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் த காயில். இப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இனிஷியலாக அது 60 டிகிரியில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா BA cos θ. ஸோ இது கண்டுபிடிக்கலாம். பி வந்து பார்த்தீங்கன்னா 2, ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 200 × 10 to the power -4. தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மில் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. 90 - 30 போட்டால் 60 டிகிரி. அப்போ காஸ் 60 டிகிரி. நல்லா பார்த்துக்க, இங்கே அந்த பிளேஸ்டு 60 டிகிரின்னு வந்துச்சு அப்படின்னா ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது 90 டிகிரி - 30 டிகிரி. அதனால நான் வச்சுங்க. அப்போ நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ 2 × 200 × 10 to the power -4 × 1/2. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 200 2 × 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்டூ 10 to the power -4. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10 to the power -2 வெபர் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் Φf = BA cos θ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதில் 2 × 200 × 10 to the power -4. இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயில் வந்து பர்பண்டிகுலரா வச்சுக்கிறதுனால தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினால காஸ் 0 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 400 × 10 to the power -4. தட் மீன்ஸ் 4 × 10 to the power -2. இங்கே வரக்கூடிய 10 ஸ்கொயருக்கும் 10 to the power -4க்கும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10 to the power -2 அப்படிங்கிறது வெபர். ஸோ இது இனிஷியல். ஃபைனல் எவ்வளோ வந்துச்சு? ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10 to the power -2 வெபர். இனிஷியல் 4 × 10 to the power -2 வெபர். அப்போ Φf - Φi/T அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதான் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Φf எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 × 10 to the power -2 -2 × 10 to the power -2 அப்படிங்கிறது இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0.2. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 40. இந்த 40 எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 × 10 to the power -2 அப்படின்னு கிடைக்கும் பை 0.2.
0.2 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 கிடைக்கும் இன்டூ 40. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஜீரோக்கும் சேர்த்து 10⁻⁻2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 4 மட்டும் வரும். ஸோ இஎம்எஃப் ஓட எஸ்ஐ யூனிட் வோல்ட். அப்போ 4 வோல்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர். அடுத்ததா இன்னொரு சம்மு. A straight conducting wire is dropped horizontally from the certain height with its length along the east-west direction. Will a EMF induced or not? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Justify your answer. EMF will be induced in the wire because it moves perpendicular to the horizontal component of earth magnetic field. ஓகேங்களா? ஸோ ஹரிஜான்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா ஒரு ஒயர் மூவ் ஆச்சு அப்படின்னா இது எர்த்து. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா ஒரு ஒயர் மூவ் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுல கண்டிப்பா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா இருக்கனால நம்மளால ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் லென்ஸ் லா. ஜெர்மன் பிசிக்ஸ்ட் அப்படிங்கிற பிசிக்ஸ்ட் ஒருத்தர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் லென்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா? The direction of the induced current is such that it always opposes the causes for response for it. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் அத உருவாக்குறதுக்கு யாரு காரணம் இருந்தாங்களோ, காசஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். சரிங்களா? அத உருவாக்குறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ, அதையே அப்போஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க ஒரு எக்ஸ்பெரிமென்ட் குடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க காயில் இருக்குது. இதுல ஏபி சைட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஏபி சைட நாம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இந்த மாரி இன்டூ மார்க் போட்டாங்கன்னா, அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனுக்குள்ள போறாப்புல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. அப்ப ஸ்க்ரீனுக்குள்ள போறாப்புல இருக்கிறாப்புல மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப எந்த ஒரு இதுவும் ப்ரொடியூஸ் ஆகுறதில்ல. ஓகேங்களா? சரி. இப்போ இதே காயில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நாம மூவ் பண்ணியிருக்கிறோம். அப்ப ஏபி மூவ் பண்றப்போ அந்த ஏரியா ஆஃப் த காயில் இன்கிரீஸ் ஆகுது. ஏரியா ஆஃப் த காயில் இன்கிரீஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் அ அ சாரி இண்டக்ஷனோட டைரக்ஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வேர்ட்ஸா இருக்கு. நல்லா பாத்துங்க. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வேர்ட்ஸ் ஆகவும் இருக்குது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவோர்ட்ஸா இருக்குது. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவுட்வேர்ட்ஸா இருக்குது. அதுல அவுட்வேர்ட்ஸ் தான் இந்த மாரி பாயிண்ட் போட்டு காமிக்கிறாங்க. இது வழியா வந்து பார்த்தோன்னா, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. எந்த டைரக்ஷன்ல? ஏடிசிபி அப்படிங்கிற ஏடிசிபி அப்படிங்கிற டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரி. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம அந்த ஏரியாவ குறைக்கக்கூடிய டைரக்ஷன்ல ஏபி சைட மூவ் பண்றோம். எந்த டைரக்ஷன்ல? ஏரியாவ குறைக்கக்கூடிய டைரக்ஷன்ல அந்த ஏபி சைட நாம மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஏரியாவ குறைக்கக்கூடிய டைரக்ஷன்ல அந்த ஏபி சைட மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மூவ் பண்ணியிருக்கிறோம். அப்ப ஏரியா குறைஞ்சிருக்குது. அப்ப குறைஞ்சிருக்கிறப்போ, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ டுவோர்ட்ஸ் த பிளேன் ஆஃப் த பேப்பர். அதாவது இந்த ஸ்க்ரீனுக்குள்ள போற டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா பார்த்துங்க. நாம இங்க ஏரியாவ அதிகப்படுத்துறப்போ, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகறப்ப, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த அதிகமாகறத குறைக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்குது. அப்ப கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிசிபி டைரக்ஷன்ல போகுது. அதே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவ குறைக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் குறையுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதை இன்கிரீஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிடிஏ அப்படிங்கிற டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ இதுதான் லென்ஸ் சொல்றாரு. அதாவது புடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் அதை உருவாக்குறதுக்கு யார் காரணமா இருக்கிறாங்க? இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீசிங் ஏரியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கிரீசிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட்ட புரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் அத உருவாக்குறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ, அவங்கள அப்போஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைனஸ் சைன் போடுறோம். ஸோ ஃபாரடேஸோட லாவுல மைனஸ் சைன் போடுறதுக்கான முக்கியமான காரணம் லென்ஸ் லா. மைனஸ் d∅/dt. ஓகேவா? அல்லது மைனஸ் dN∅b/dt அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல நாம இந்த மைனஸ் சைன் போடுறதுக்கான முக்கியமான காரணம் லென்ஸ் லா. ஓகேங்களா? இந்த அதாவது அது புரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் சரிங்களா? அத புரொடியூஸ் ஆகுறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ, அவங்கள அப்போஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும். அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம அந்த மைனஸ் சைன் போடுறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லென்ஸ் லா, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபாரடேஸோட செகண்ட் லா, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? நீங்க ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.